திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் காணலாம். அப்படி சவுக்குல உடம்புல அடிச்சுக்கிறது யாராவது ஏற்றுப்பாங்க? அந்த காலத்தில் என்னுடைய 62 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் 62 வருஷமா திமுகவில் இருக்கிறேன். எந்த தலைவரும் இப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், போராட்டம் நடத்தலாம். இவ்வளோ அடிச்சுக்கிறது மணிப்பூரில் காவல்துறையே வந்து போட்டு கற்பழிச்சுலாம் பண்ணாங்களே, அப்போ அடிச்சுக்கலையே. உத்தரப்பிரதேசத்தில் நிச்சயத்தான் நடந்துட்டு இருக்க. தமிழ்நாட்டில் இது புது இன்சிடென்ட். ஆனால் உத்தரப்பிரதேசத்திலும் பிஜேபி ஆளுற மாநிலத்திலாம் இது அன்றாட சம்பவமாக நடந்து கொண்டிருக்குது. அங்கே எல்லாம் போக வேண்டாது. இவர் இங்கே தமிழ்நாட்டில் இப்படி செய்கிறார் என்று சொன்னால் இது ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது. அண்ணாமலை இப்படி தான் பேசுவார். உயிரோடு இருக்கிற வீராசாமி செத்து விட்டார்னு சொல்வார். இது மாதிரி விசித்திரமாக பேசுவார், வேடிக்கையாக நடந்துப்பார். ஆகினால அந்த போராட்டத்துக்கு மக்கள் யாருமே சிரிக்கிறாங்க. இந்த மாதிரிலாமா செய்வாங்க போராட்டம்? அது மட்டும் இல்லை, செருப்பே போட மாட்டாங்க. திமுக ஆட்சியிலிருந்து இறங்குறவரும் செருப்பு போட மாட்டாங்க. இனி இப்போ அப்படி ஒரு சபரை அவர் ஏற்றால் காலம் பூரா அவர் செருப்பே போட முடியாது. இதுதான் உண்மை. காலம் பூரா அவர் செருப்பே போட முடியாது. 48 நாள் விரதம் இருப்பதுக்கு சபரிமலை ஏற முடியல பொழுது அவரால். ஆகையினால இங்கே இருக்கிற ஐயப்ப மலைக்கு போகிறது நம்ம செட்டியார் மாளிகை பக்கத்தில் இருக்கிற அந்த MRC நகரில் இருக்க ஐயப்பன் கோவில் போகிறதுக்காக செருப்பு கட்டிட்டேன்னு சொல்கிறத திசை திருப்பாகிறார். அவர் அது அவருடைய விருப்பம், அதுக்கு நாங்கள் கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் அண்ணாமலையினுடைய இது ரொம்ப கேலி கூத்தாக இருக்கிறது. மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கான அரசு, பெண்களை பாதுகாக்கிற அரசு. இன்னைக்கு சிறு மாணவிகளிலிருந்து மகளிர் வரை அனைவருக்கும் செய்கிற ஒரு அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தலைவர் அவர்கள் கேள்விப்பட்டவுடன் உடனடியாக துடித்து போய் நடவடிக்கை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் ரைட் பாத்தில் போட்டு இவர் தான் அந்த ஆம்ஸ்டாங் வார்த்தை பெருசாக பேசுனாங்க. இப்போ எல்லாரும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைன்னா. அதே போல் இது உண்மை. இன்னொன்று திமுக காரன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. விவேக் ஒரு படத்தில் நடிக்கும்போது ஒரு டைலாக் சொல்லுவார் தான் ஞாபகம் வருது. போலீஸ் கான்ஸ்டபிள் பிடிச்சிருவான். அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு கமிஷனர் தெரியாது. போகும்போது வண்டி எடுத்து போகும்போது கடைசியாக சொல்கிறாங்க, கமிஷனர் எனக்கு என்னத்தை கமிஷனருக்கு தெரியும், ஆனால் என்ன கமிஷனர் தெரியாதுன்னு. அது மாதிரி யாராவது திமுகவில் ஒரு பெரிய கட்சி எங்கேயாவது இருந்திருக்கலாம், ஃபோட்டோ எடுத்துருக்கலாம், அதை வச்சு அவர் திமுகன்னு எப்படி சொல்ல முடியும்? பொதுக்கூட்டத்தில் இருக்கிறதோ சட்டமன்ற உறுப்பினர் நிற்கிறதோ யார் வேணால் மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்து விட்டோம். திமுகவுக்கும் நான் அமைப்பு செயலாளர் முறையிலே சொல்கிறேன், அந்த அக்யூஸ்டுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மற்றதெல்லாம் இட்டு கட்டி பேசுகிறாங்க. அதுக்கு நான் விவேக் சொன்ன உதாரணம் தான் சொல்ல முடியும். சார், பத்திரிகையெல்லாம் கூட வெளியானது ஒரு இன்விடேஷன்ல கூட அவரோட ஞானசேகரன் பேர் ஒன்று ஞானசேகரன் பராசக்தியில் கூட ஞானசேகரன் குலசேகரன் வந்திருக்கு. அதனால அந்த ஞானசேகரன் வித்தியாசம். ஞானசேகரன்றது காமன் நேம். நான் தான் சொல்லிட்டேனே, அது விவேக் சொன்ன அந்த உதாரணம் தான் பொருந்தும். கமிஷனர் எனக்கு தெரியும், ஆனால் கமிஷனருக்கு எனக்கு தெரியாது, என்ன தெரியாது. அந்த மாதிரி திமுகவினுடைய பேர் யார் வேணா பயன்படுத்தலாம். ஆனால் திமுக அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கா திமுக அப்படின்னா நாங்கள் எதுக்கு நாங்கள் ஷீல்டு பண்ணோம்னா விட்டுட்டோமா திமுக காரன்ட்டு போட்டு இன்னைக்கு படம் கூட பார்த்துருக்கீங்க. அவர் கைது செய்யப்பட்டு அவர் அடிபட்டிருக்காரு, இதெல்லாம் போலீஸ் அது ஒரு நாளைக்கு பாருங்கள். இதெல்லாம் தேவையில்லாமல் இப்படி பேட்டிகள் கொடுப்பதுனால அக்யூஸ்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த எஃப்ஐஆரை பற்றி அவர் பேசுகிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அண்ணாமலை எஃப்ஐஆரை பற்றிலாம் திஸ் இஸ் டூ ஏர்லி, இதை பற்றி ஒன்றுமே பேசக்கூடாது. நீங்கள் சொல்கிற ஒரு கருத்தம் பின்னாடி அக்யூஸ்டுக்கு போய் ஃபேவராக முடியும். ஆனால் இன்றைக்கி இப்போ எல்லாம் பேசிடுறோம், நம்ம எல்லாருமே மறந்துடுவோம். 6 மாதம் மொத்தம் சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையலுக்கு கோர்ட்டில் வரும்போது 9 மாதம் ஆகும். நாட்டு மக்களும் மறந்துடுவாங்க, எல்லாரும் இந்த சம்பவம் மறந்துடுவாங்க. இதையெல்லாம் அக்யூஸ்டு ஃபேவராக வச்சு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வச்சு அவனுக்கு ஃபேவராக யூஸ் பண்ணி அவன் வெளியில் வந்துடுவான். ஆகினால் இட் இஸ் டூ ஏர்லி. இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்த அண்ணாமலைக்கு இது கூட தெரியலன்னா, நான் ஒரு கிரிமினல் லாயராக 47 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் கருத்துக்கள் சொல்லவே கூடாது. எது சொன்னாலும் அது அக்யூஸ்டுக்கு போய் ஃபேவராக முடிச்சிடும். ஆக அக்யூஸ்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அண்ணாமலை செய்கிறாரான்ற ஒரு சந்தேகம் கூட எனக்கு வருது. இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதுனால டெஃபினட்டாக அஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் யூ ஷுட் நோ.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அரசியல் செய்கின்றனர் என்றும் அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு RS பாரதி கேள்வியினை முன்வைத்திருக்கிறார்.